நாங்கள் 3 பேர் அக்கா தங்கச்சி. எங்களுக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் ஆன உடனே எங்கள் அம்மா வந்து குலதெய்வம் கோயிலில் வந்து பொங்கல் வச்சு கிடா வெட்டுறதா வேண்டிக்கிட்டாங்க. ஸோ அது எத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தாங்க செய்கிறோம். நான் தான் கடைசி. எனக்கே 7 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஸோ இப்போ தான் வந்தோம். கூப்பிட்டுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல எங்கள் சைடு குலதெய்வத்துக்கு நாங்கள் மொட்டை போட்டுட்டோம். அதனால் அப்பாவளி குலதெய்வத்துக்கு ஒரு மொட்டை போடணும்னு சொல்லியிருந்தோம். அதனால் இந்த தடவை வரோம் இல்லையா, இப்போவே மொட்டை போட்டுடலான்னு ரெடி ஆயாச்சு. காலையிலே நாங்கள் ஏர்லியாகவே வந்துட்டோம். வந்துட்டு கொஞ்சம் அந்த வெளிச்சம் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வேலையே செஞ்சிட்ருந்தாங்க. அங்கங்கே ஆளுக்கு ஒரு வேலை பிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சைடில் பொங்கல் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, ஒரு சைடில் பார்த்திங்கன்னா சமையலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு வேலையாக வந்து பிரித்து செஞ்சிட்ருந்தாங்க. கரெக்டாக மொட்டையும் நாங்கள் வந்து போய் போட்டுட்டு வந்துட்டோம். குழந்தைங்களுக்கு அப்பாவுக்கும் போட்டுட்டு கூப்பிட்டு தான் கொஞ்சம் அழுதுட்டான். எல்லோரும் மொட்டைன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை போட்டு எல்லாத்தையும் குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாமிக்கிட்ட வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஆடை கட் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பாடு செய்கிறதுக்கு அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடை அறுக்கிறதுக்கு எல்லாமே வந்து சைட் பை சைடு எல்லா வேலையும் டக் டக் டக்குன்னு முடிஞ்சுது. சமையல் பண்ணுறவங்க ஒரு சைடு வந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அரைக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. நல்லா திருப்தியாக போச்சு. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரே இடத்துல பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.